நல்லா 2 நிமிடம் போகணும். சரியா? வாங்கக்கா. அக்கா நீங்கள் போய் பக்கத்தில் வேணாதான்க்கா, நீங்கள் தள்ளி நின்று குழந்தை பையன் பண்ணி அப்படிங்க போடுவாங்க. வாங்க, அது சின்ன பையன் போடுறான். நீங்கள் தள்ளி நின்று வாங்கினா எப்படி எனக்கு தெரியல. அக்கா உள்ள தள்ளி இல்லைங்கக்கா நிற்கிறவங்க. அக்கா கொஞ்சம் தயவு செஞ்சு உள்ள தள்ளி இல்லைங்க. ஏன் அங்கே இடம் இல்லையா? தள்ளி இல்லைங்கக்கா உள்ள போகிறவங்க. சரிங்க, போகிறவங்க வெளியிடணும்ல, அவங்க யாரும் நம்மளை திட்டணும். அதான் நாங்கள் ஆசை. அக்கா வாங்கணுங்க, நகருங்க, நிற்காதீங்க. ஏற்கனவே இங்கே இடைஞ்சலா இருப்போங்க. கட்டை பை வச்சு அப்படி தான் கொண்டு வரணும். இந்த மாதிரி பை கொண்டு வந்தா அக்கா நீங்கள் வாங்கிட்டு வாங்க, வெளியே வாங்க. நீங்கள் அக்கா நீங்கள் பை பிடிச்சா போதுங்கக்கா. அக்கா நீங்கள் கீழே படுத்துட்டா எப்படிங்க போடுறது? நீங்கள் வெளியே வாங்கக்கா, 2 மரம் தான்க்கா. ஏண்டா கிழிஞ்சிடுறா? அம்மா நீ என்ன போடுவா? வா மணிதா வா, யாருக்கு வாங்க வாங்க, மேலே ஏறணும். கொஞ்சம் உடம்பாக்குறது என்ன செய்கிறாரு அவன். சின்ன பையன் போட மாட்டேங்க. இங்கே நீ இக்கனுக்கு போட்டீங்கன்னா போதுங்க, ரொம்பலாம் போகலாம். வலி எடுத்துருவோம்மா, கொஞ்சம் உடம்புக்கு செய்ய முடியாது. அக்கா தயவு செஞ்சு இப்படி நிற்க. அக்கா லைனுக்கு போங்க. ஏங்க நிற்கிறீங்க? இது லைன்ல இல்லை உங்களுக்கு. நீங்கள் அங்கே போங்கக்கா, பின்னாடி போங்க, நகருங்க, பின்னாடி போங்கக்கா. நின்னாங்களா? அம்மா 2 மரம் தாங்கம்மா, வாங்கம்மா. 2 வாங்கின பத்தாதம்மா, அப்படியே நீட்டிட்டே இருக்கிறீங்க. அண்ணா நீங்கள் நெருங்கண்ணா, ஏன்னா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தானே சங்கட்டம்னா நீங்கள் அனுப்பணும். நம்ம எதாவது நல்லா சொன்னீங்களா? அது இல்லைங்க வந்துடும். அது உங்கள் கிட்ட வராதுங்கக்கா, நீங்கள் தான் வந்து வாங்கணும். தம்பி இந்த வாங்க சாமி, கொஞ்சம் வழிவிட்டு தம்பி. உன்னதான் இப்படி போகிறீங்களா? அக்கா கொஞ்சம் கேப் விடுங்கக்கா, ஒரு 3 பேருங்க, கொஞ்சம் பிடி போயிருங்க. பிளாஸ்டிக் கவரில் போட மாட்டாங்க. பை எடுத்துட்டு வாமா, நான் வந்துட போட சொல்லப்போ. பிளாஸ்டிக் கவர் யாராவது வச்சுருந்தா போட மாட்டேன் போய் சொல்லிட்டான். இங்கே வந்ததுக்கப்புறம் சொல்லக்கூடாது. பிளாஸ்டிக் கவர் யாராவது வச்சுருந்தா பை எடுத்துட்டு வாங்க, போங்க.
லைனுக்கு போயிடலங்க, ஏன் நிற்கிறீங்க? ஏமா இப்பவே முல்லைக்கிறியா நீங்க? நீங்க கொஞ்ச நேரம் வந்து போடுங்க அக்கா. அதெல்லாம் போடவே முடியாதுங்கக்கா, எவ்வளோ கஷ்டம் இல்லைங்களா? நீங்கள் கொஞ்ச நேரம் போடுங்கக்கா, அந்த பொண்ணுக்கு இடுப்பு. நிற்கிறவங்க உள்ள தள்ளிடுங்க, ரோட்டில் நிற்கிறீங்க, போக வரக்கு வண்டிக்கு வழி இல்லாமல். பழக்கம் இல்லைங்கக்கா. வாங்க சாமி, நீ அப்படி வாங்கிடுமா? சேர்த்து போட்டுருங்க உங்க பொண்ணுக்கு, வேணுங்களா போட்டுருங்க. இந்த குழந்தை யாருது? யாரு குழந்தைங்கக்கா? நகருங்க, இடைஞ்சலா இருக்குது, அங்கே போய் நின்று யோசிக்கிறீங்களே, நகருங்க முதல்ல. வண்டிக்குள்ள கொடை இருக்கான்னு பாரு. தம்பி நகரு, வழி விட்டுட்டு போ. தம்பி நகரு. இல்லையா? சரி வந்துடு. நல்லா இருக்காங்கம்மா. மேலே எங்கள் அம்மா தான் வர சொல்லுங்கக்கா. அப்படியே அவங்க உங்கள் வீட்டில் இல்லை, மாறிட்டாங்க. சரி சரி. அங்கே ஒரு நல்ல டிப்பராக பார்த்து அந்த சாக்கில் கொட்டி அங்கே கொண்டு போய் மணியை என்ன கொஞ்சம் அப்படியே பிடி. கை உள்ளே வச்சிடக்கூடாதுப்பா, உள்ளே வச்சிடக்கூடாதுங்கிறது சொல்லுவாங்க. வாங்கிக்கா. வீட்டுக்கு வேணா அப்படி அவங்க வீட்டில் போய் இருப்போம். அங்கே நம்மளால பண்ணிட்டோமா போ. சரியா? எங்கடா? பார்த்து பார்த்து மேடுசாமி. சரி சரி. கொஞ்சம் நகர்ந்து போனேன்.
ஈஸியாக சொல்லிடலாங்க்கா, செய்கிறதாங்க்கா கஷ்டம். அக்கா உள்ள தெரியலங்கக்கா. அக்கா உள்ளேருந்து ஏதாவது வண்டி வரணுமில்ல, வழி மாறிச்சுன்னா எப்படிங்கக்கா? உள்ள தெரியலுங்க. பிளாஸ்டிக் பையனா தரமாட்டாங்கக்கா, பார்த்துக்குங்க. ஆமாம். சாமி இந்த முன்னாடி அக்கா, இந்த முன்னாடி தக்காளி உள்ள தெல்லுங்கக்கா, முதல்ல நின்றுங்கக்கா அப்படியே இருக்கு. சாக்குங்கம்மா. குழந்தைங்களுக்கு போட மாட்டேன் சாமி, நீ வெளியே வந்துடலாம். ஏன்னா வீட்டில் 2 குழந்தை 3 குழந்தை இருக்கு, நமக்கு தெரியாதல்ல. சாமி சும்மா தான் சாமி, உங்கள் அம்மா தான் வசூல் வாங்கிட்டு பாப்பா. உனக்கு போட மாட்டாங்க சாமி, வெளியே வந்துடுமா, நீ வா, தரமாட்டோம். ஆமாம் டேய் டேய், நீ கொஞ்ச நேரம் போட தரமா. என்ன சொன்னேன், கொஞ்சம் தக்காளி போடுன்னு சொல்கிறேன், நான் வேற ஒன்றும் சொல்லலை. அந்த அக்கா ரொம்ப நேரமாக போடுறாங்களே, இடுப்பு வலிக்கும் பாவம், அதுக்காக சொன்னேன். வாங்கக்கா, கால் இடுப்பு வலி வந்துருங்கக்கா, கொஞ்ச நேரம் போட்டு சாமி பாசாமி. ரெண்டு முறை சாமி, நல்லா எடுத்து 2 முறை போடும். வாமா. அக்கா கொஞ்சம் வழி விட்டுருங்க தம்பி, நீ இந்த வெளியே வா தம்பி, நீ நிற்க வேண்டாம், அதை போய் அங்கே போய் உட்காருப்போம். வாங்க லைனுக்கு போங்கம்மா. வாங்கிக்கம்மா. அக்கா ரோட்டுக்கு வராதிங்க, உள்ள தள்ளி இல்லைங்கன்னு 10 தடவை சொல்லிட்டேன். அக்கா உள்ள தள்ளி இல்லைங்கக்கா. தம்பி நீ வெளியே வா. பெரியவங்க தான் சாமி நிற்கணும், குழந்தைங்க நிற்கக்கூடாது சாமி. அம்மா இருக்காங்களா? அம்மாவா? அக்கா யாராவது கூட்டு வாங்கிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா கொஞ்சம் வழி விடுங்க. அண்ணா நீங்கள் வெளியே வந்துங்கண்ணா, தரமாட்டோம்ண்ணா. ஒன்லி லேடிஸ், யாராவது ஜென்ஸ் நிற்கிறாங்க இல்லையே பாருங்க, தரதில்லைண்ணா. சக்திபுரத்துலேருந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க அண்ணா, அது வேறு. இங்கேயும் சில சிஸ்டம் இருக்குது. பெண்கள்னால் பெண்கள் மட்டும்தாண்ணா. ஏன்னா பாப்பா நீங்கள் சொல்லுங்கண்ணா, போய் வாங்கி பாப்பா, வந்து வாங்கி முன்னாடி வாங்கி ஒன்றா என்ன இல்லை வாங்கிக்குவா. இந்த குழந்தை வச்சுக்கிறவங்க முன்னாடி வாமா, வந்து வாங்கிக்க. பாப்பா நீ வெளியே வந்துடு.
உங்கள் வீட்டில் பெரியவங்களை போய் வர சொல்லுமா போ போ அக்கா அவங்க கை குழந்தை வச்சுருக்காங்கன்னு சொல்லி வர சொன்னாங்கக்கா. ஏன்க்கா நீங்கள் வாங்கக்கா, யாராவது மாசமாக இருக்காங்க அந்த மாதிரி கை கழிச்சு தான் வாங்க சொல்கிறோம். மெடிசன் வாங்கிக்கோமா, வாமா. இது வாங்கிப்போம். அக்கா கொஞ்சம் வழி விடுங்க பார்க்கலாங்க. அப்படி போடா சாமி, சிந்து சாமி போகிற வழியில சிந்திட்டு போவாங்க சாமி, அந்த மாதிரி போடாதீங்க. இல்லை சாமி, அது பை சிறுசாக இருந்தால் அளவாக போடுங்க. போய் வாங்கம்மா, முன்னாடி நின்று இருந்தீங்கன்னா. அக்கா உள்ள தள்ளி இல்லைங்கக்கா, வழி விட்டு இல்லைங்கக்கா. வாங்கம்மா. நீங்கள் மலையில் குழந்தைய வச்சுட்டு தூர வேலை செய்யுது. முன்னாடி வந்து வாங்கணும்க்கா, நீங்கள் அங்கே நின்று வாங்கினா அவங்க எப்படி போடுவாங்க. கொஞ்சம் முன்னாடி வந்து வச்சு கொடுத்தீங்கன்னாக்கா போகிற கொஞ்சமாக இருக்கும். நீ கொஞ்சம் நேரம் போகிறியா தக்காளி? ஒரு 10 நிமிஷம் 10 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப நேரம் போகிறாங்களா, அவங்க இடுப்பு வலிக்கும் 6 மணி. பாசா நீ வாத்தங்க இதான் அந்த இன்னும் போட சொல்லலாம். உங்கள் போய் மேலே வச்சுருங்க. உனக்கு போதுமா தக்காளி? வேணுமா? சரி, ஓகே. மேலே வச்சு சாமி இருக்க முடியும். உள்ள காமிங்கலாம். அதை வாங்கினுங்க, தயவு செஞ்சு போங்களேன். அங்கே ஏற்கனவே இடைஞ்சலாக இருக்குது. நீங்கள் அங்கே போய் நின்று பேசுனா வாங்க. மல்லி வாங்க. கையில் கட்டு பெருசாக இருந்தால் சேர்த்து பிரித்து கொடுங்கக்கா. கையில் கூட கீழே வச்சுட்டிங்கன்னா அளவாக கொடுங்க. இன்னும் கொஞ்சம் கம்மி வர முடியும். வாங்கம்மா. கொஞ்சம் வழி விட்டுருங்கக்கா. பூசிங்க திறக்குதாங்க, வெட்டுற கால் இல்லை. அப்படியா? வாங்க. என்ன மாமி வீட்டில் ஒன்றும் இல்லை, என்ன எல்லாம் பண்ணி நியாயமா மாமி? அவங்க வெறும் அம்மா தான், நீ பாட்டி ஆயிட்ட, பெரிய பட்டம். திரும்ப 10 பேரம் பேத்தி வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிறது ஒன்று. கொஞ்சம் வழி விடுங்களேன் அவங்களுக்கு.
தந்தரலான்னு சொன்னோன்னே நான் புரிஞ்சுக்கிட்டேன் தரப்போறது இல்லைன்னு. அப்படியா? சரி ஓகே. அம்மா 2 முறம் தாங்கம்மா ஒரு ஆளுக்கு. பாப்பா பெரியவங்க தான் வரணும். இன்னைக்கு வாங்கிக்க, நின்றுட்டேன். இனிமேல் வரக்கூடாது, பெரியவங்க தான் வரணும். அம்மா அதில் போடவே முடியாதுங்கம்மா. அப்படி வாங்கக்கா, அப்படியே வாங்க. அக்கா வாங்க, மடாரன் வாங்கக்கா, அடுத்தால் வாங்க. அக்கா நீங்கள் நகருங்க போங்கக்கா. ஏற்கனவே இடைஞ்சலாக்கு ரோட்டில் இருந்து பேசிட்டு சார் கொடுத்துட்டியா? அம்மா எனக்கு ஃபோன் இருக்கா? அப்படி அதே 2 கொடுத்துட்டியா? அங்கே அம்மா கொஞ்சம் 1 மணி தான் இருக்காங்க. அக்கா அங்கே பார்த்து வாங்குங்க, 2 முறை வாங்குங்க. வாங்க வெளியே வாங்க, வாங்க. தீபக் வந்து ரெடி. ஆமாம் நான் தீபக் நான் ரெடி ஆகி அது எதார்த்தம் வேற ஒன்றும் இல்லை. நாம வந்து அங்கே சொன்ன யாரை கேட்பாங்க? இது கூட நான் சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. சரி ஜி வாங்க வாங்க, ஓரமாக வாங்க.